sympathy. I don't like sympathy, but Ramya likes sympathy. 24 hours வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க சிம்பத்தியை மட்டுமே யூஸ் பண்ணி கேம் ஆடுறாங்கன்னா அது ரம்யா மட்டும்தான் ப்ரோ. நானும் டே ஒன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி வச்சுட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு, என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, என்ன காயப்படுத்திட்டாங்க, என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் அழுது வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்கிட்டையும் சிம்பத்தியை தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நேத்துக்கான எபிசோட்ல அந்த சேதன் ஒரு செக்மெண்ட் வச்சிருந்தாங்களா, இந்த வீட்டுக்குள்ள யாரை கட் பண்றீங்க, யாருக்கான உறவை வந்து நீங்க நீட்டிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் வச்சிருப்பாங்க. அதுல ரம்யா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் கனி அவர்களுக்கான உறவை வந்து கட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், ரம்யா தான் ஃபர்ஸ்ட் கனியை கட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கனி வந்து ரம்யாவை கட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சபரி வந்து ரம்யாவை கட் பண்ணிருப்பாங்க. எல்லாமே கேம்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு நேத்து நைட்டு உட்கார்ந்து விக்கல் சுக்கரம்ட்ட ஓன் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க ப்ரோ. எனக்கு புரியல, இது வந்து என்ன வகையான கேம், யாரா சொல்லுங்களேன். இதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரம்யா பக்கா ஃபேக். எல்லாரும் பின்னாடி ஒளிஞ்சு ஒரு ஒளிஞ்சாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் நேத்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு திருப்பி அவங்க ரெண்டு பேரும் ஹர்ட் பண்ண மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி நேத்து நைட்டு உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. நார்மலா ரூம்க்குள்ள உட்கார்ந்து ஒப்பாரி வச்சா மட்டும் பரவாயில்ல ப்ரோ, வீடு ஃபுல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே அங்க எங்கமா சோகமா சுத்துறாங்க. அதுக்கப்புறம் வெளியே சோஃபால வந்து நான் இங்க படுத்து தூங்கிக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வெளியே சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க என்ன ட்ரை பண்றாங்க, வாரம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாங்க. கரெக்டா வாரம் ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவாங்க, இல்லன்னா திங்கக்கிழமை காலையில மத்தியானம் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா நாமினேஷன்ல வரக்கூடாதுல்ல, அப்படி ஒரு மாதிரி கஷ்டத்தை காமிக்காங்களாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டத்தை காமிச்சா வீட்டுக்குள்ள யாருமே நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேமை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில நீங்க தானே இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்க தான் போன வர திங்கக்கிழமையே சபரிக்கிட்டே கனிக்கிட்டையும் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க தான் அவங்க ரெண்டு பேரை விட்டு தள்ளி வந்து அவங்க கிட்டே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க தான் இந்த டாக்ஸிக் கேங் கூட சுத்திட்டு இருந்தீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிக் கேங் கூட தான் சுத்திட்டு இருந்தீங்க. ஏன்பா போன வாரத்தோட எண்டில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாரு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பாருக்கு எவ்வளவு சொம்ப தூக்குனீங்க. பாருக்கு அவ்வளவு பெரிய சொம்ப தூக்கிட்டு பாரு பின்னாடியே சுத்துனீங்க. ஆனா பாரு நேத்துக்கான எபிசோட்ல அவங்களுக்கான புத்தியை காமிச்சிட்டாங்க. ஏன்னா எங்க அக்காக்கான புத்தி அதுதான். எங்க அக்கா தேவைப்பட்டா அவங்கள யூஸ் பண்ணுவாங்க, தேவையில்லைன்னா துரத்திக்கு போட்டுருவாங்க. நேத்துக்கான எபிசோட்ல லாஸ்ட்ல என்ன நடந்துச்சு, இந்த வீட்டுக்குள்ள யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சேதனை கேட்டோன்னே நம்ம பார்வை பொறுத்தவரைக்கும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ரம்யா வெளியே போகணும் சார் சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப ரம்யாக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு பாரு நம்மளை வச்சு செய்யதான் செய்யறா, பார்வை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவா தான் இருக்கான்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி இப்ப என்ன பண்ணேன்னு தெரியாம ரிட்டர்ன் சபரிக்கிட்டே நம்ம கணிக்கிட்டே உட்காந்து சிம்பத்தி போட்டுட்டு இருக்காங்க. அதாவது டைரக்டா சிம்பத்தி போட்டா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு டைரக்டா போடாம ஒரு மாதிரி இன்டைரக்டா போட்டுட்டு இருக்காங்க. நேத்து நைட்டு ஏகப்பட்ட டிராமா நடந்துச்சு. எல்லா விஷயத்தையும் மொத்தமா சொல்றேன். அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு நம்ம ஆதிரி அவர்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலா கேமரா முன்னாடி இருந்து பேசினாங்க. அவங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. வெளியே யாருக்கிட்டையுமே சொல்ல போல, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு பெருசா யாருக்கிட்டையுமே சொல்லாம தான் வந்திருக்காங்க. அப்ப நேத்து நைட்டு கேமரால தான் சொல்றாங்க, நான் ஏன் சொல்லலைன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி வச்சிருந்தேன். ஸோ இந்த ஆட்டத்தை நான் கண்டிப்பா தக்க வச்சுப்பேன். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆட்டத்தை கொடுப்பேன், கண்டிப்பா உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன், நீங்க எதிர்பார்த்த ஒரு ஆட்டம் இங்க இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்களை நேத்து நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு பல பேர் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரம்யா பொறுத்தவரைக்கும் போன வாரம் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க தான் சபரிக்கிட்டையும் கனிக்கிட்டையும் போகவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அங்க இருந்தா இது நெகட்டிவ் வரும், அங்க இருந்தா நமக்கு நெகட்டிவ் தான் வரும். ஏன்னா அந்த கேங்கை பிடிச்சி மக்கள் அடிச்சிட்டு இருக்காங்க. அது ஓப்பனா அவங்க ஃபேமிலி வர வந்து சொல்லிட்டு போனாங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, டாக்ஸிக் கேங் கூட வந்து சேர்ந்தாங்க. அந்த டாக்ஸிக் கேங்கோட சேர்ந்துக்கிட்டு திவ்யா சாண்ட்ரா பிரஜன் சொல்லிட்டு அவங்க கூட சுத்திட்டு அவங்க கூட ஃபுல்லா டிராவல் ஆனாங்க. எண்ட் ஆஃப் த வீக்ல பெஸ்ட் பர்ஃபார்மர் வர கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேங்கோட தான் இருந்தாங்க. ஆனா நேத்துக்கான எபிசோட்ல தான் பாருக்கான ரியல் ஃபேஸ் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இவங்கள பொறுத்தவரைக்கும் பாருக்கு போயிட்டு இந்த வீட்டுக்குள்ள நான் பாரு கூட இருக்க அந்த உறவை தான் நீட்டிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருக்கு வந்து அந்த பேட்ச் கொடுத்திருப்பாங்க. ஆனா பாருவை பொறுத்தவரைக்கும் அந்த எபிசோட் லாஸ்ட்ல இந்த வீட்டை விட்டு ரம்யா தான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க. சோ அங்கே ரம்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு பாருக்கான ரியல் ஃபேஸ் இதுதான் சொல்லிட்டு. அதனால நேத்து நைட் என்ன பண்றாங்கன்னா, இங்க ஒரு சிம்பத்தியை போட்டா தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு விக்கல் சிக்கரமா கெட்டி பிடிச்சு ஒவ்வொன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. என்னால முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க நினைக்கலாம் ப்ரோ, என்ன ப்ரோ ஒருத்தவங்க அழுறாங்க, நீங்க ஏன் ப்ரோ அதை கிண்டல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. சத்தியமா சொல்றேன், அவங்க ரொம்ப ஃபேக்கா தான் இருக்காங்க. நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா சரி, ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க உண்மையாவே ஃபேக்கா தான் இருக்காங்க. அந்த வகையில விக்ரம பிடிச்சு ஒரே அழுக, எனக்கு கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷமா கெட்டி பிடிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ கடைசியில விக்ரம் சொல்றான்,
நீ எதுல கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியுது, சபரி கனி இவங்க 2 பேரும் பண்ணது உனக்கு கஷ்டமா இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவங்க பண்ணதுல எனக்கு கஷ்டம் இல்ல, ஏன்னா நானே தான் அந்த கேம் விட்டு பிரிஞ்சிருந்தேன், அப்பதான் எனக்கான கேம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நானே தான் பிரிஞ்சிருந்தேன், எனக்கான டாஸ்க்கை நான் சரியா விளையாட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா போன வாரத்தை பொறுத்தவரைக்கும் நான் டாஸ்க்கை சூப்பரா ப்ளே பண்ணேன், பட் நான் நல்லா ப்ளே பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா அங்கதான் ஒரு டிராமாவை ஸ்டார்ட் பண்றாங்க. என்னன்னா சேதன் வந்து சொல்லியிருந்தாங்களா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் நாட்டி ஸ்டூடெண்டா இருக்கணும், குட் ஸ்டூடெண்டா இருக்கக்கூடாது, அந்த வகையில் ரம்யா தான் ஒஸ்ட், வியானா அவர்கள் பெஸ்ட்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதை பிடிச்சி வச்சுட்டு நான் டாஸ்க்கை நல்லா ப்ளே பண்ணேன், ஆனால் டாஸ்க் எனக்கு புரிஞ்சிக்க தெரியாம நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு சில விஷயங்கள் புரியாது, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நான் நினைச்சேன் சரி ஓகே ஏதோ டிராமா போடுறாங்க போல அப்படின்னு நினைச்சா, அந்த டிராமாவை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க தெரியுமா, நாளைக்கான கேப்டன்சி டாஸ்க் என்னால விளையாட முடியாது, ஏன்னா எனக்கு விளையாட மனசே இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாளைக்கு பிரச்சனை வின் பண்ணிட்டு நான் அந்த டாஸ்க்கை விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு அக்கா அந்த தலை போட்டியிலே விளையாட மாட்டேன்னு சொல்றாங்க. எப்படி ரம்யா அவர்கள் ரொம்ப தெளிவாக அந்த தலைப்போட்டியில் விளையாட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல விக்ரம் அட்வைஸ் கொடுக்க, அப்படிலாம் இல்லை, இது உனக்கு கிடச்சிருக்க ஒரு பெரிய கிஃப்ட், தயவுசெய்து அது வந்து இப்படி விடாத, நீ ப்ளே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு விக்ரம் அவர்கள் பயங்கரமான அட்வைஸை கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிட்டாங்க, ரம்யா பொறுத்தவரை சரியாயிட்டாங்க. சரி ஓகே நான் சரியாயிட்டாங்கன்னு சொல்லி விட்டா அதுக்கப்புறம் தான் திருப்பி அவங்களுக்கான டிராமாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. மேனுக்குன்னே வீட்டுக்குள்ளே சோகமாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி அப்படியே கிச்சனில் அப்படியே சுற்றிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படி சோகமாக சுற்றிட்டே இருக்காங்க. சுற்றிட்டு இருந்தவங்க பார்த்தாங்க, பெருசாக யாருமே அவங்களை அட்ரஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வாண்டடாக வீட்டை விட்டு வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி வெளியே உள்ள சோஃபாவில் படுத்து அங்கே தலைவாணியை வச்சு போர்வையெல்லாம் மூடிட்டு வெளியே உள்ள சோஃபாவில் படுத்தாச்சு. அப்போ அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரி ஏதோ நடக்குது, இவ ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சபரி போய் உட்காந்து பேசுகிறப்பல, எப்படி சபரி போய் உட்காந்து பேசுகிறப்பல பேசும்போது அங்கே திருப்பி அக்காக்கான கேம் எப்படி இருக்குன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இந்த வீட்டில் எனக்கு நிறைய பாசத்தெல்லாம் கொடுத்துட்டு இப்போ அதெல்லாம் பிச்சு எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. ப்ரோ எனக்கு புரியவே இல்லை ப்ரோ, இவங்க தான் அவங்க 2 பேர் விட்டு பிரிஞ்சு போனாங்க, இவங்க தான் நேற்றுக்கான எபிசோட்ல கட்டுன்னு கொடுத்தாங்க, அப்புறம் இவங்க ரிட்டன் உட்காந்துட்டு எனக்கு இவங்க கட்டு கொடுத்துட்டாங்க, என்னோட பாசத்தை பிச்சு எடுத்துட்டு போறாங்கன்னா என்ன கதை, இது என்ன வகையான டிராமா ப்ரோ, இப்படி டிராமா போட்டு எத்தனை நாட்கள் வர போறீங்க, இப்படி டிராமா போட்டு இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருந்து என்ன கிடைக்க போகுது, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லையா, ஃபேம் கிடைக்குமா, என்ன கிடைக்கும், வெறும் பணம் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ கரெக்டு தானே, வீட்டுக்குள்ள வந்து 2வது வாரம் ஒரு விஷயத்த சொன்னாங்களே, நான் வெறும் காசுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன், ஒரு 4 வாரம் இருந்தால் போதும் எனக்கான கடன் அடைச்சிருவேன்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்காக தானே இப்போ ஒருத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, 4 வாரம் முடிஞ்சு 8வது வாரத்துக்கு வந்தாச்சு, இன்னும் அதே டிராமா போட்டு ஒரு சில பேர் பின்னாடி ஒளிஞ்சு ஒரு கேம் ஆடணும்னா என்ன வகையான கேம் இது, எனக்கு சத்தியமா புரியல, இது என்ன வகையான கேம், யாரா சொல்லுங்களேன். இங்கே ஒரு டிராமா போட்டு நேற்று நைட்டு பயங்கர ஒப்பாரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்களாம், அப்படியே அழுது ஒரு டிராமா காமிக்கிறாங்களாம், அவங்களுக்கான பாசத்தை பிச்சு எடுத்துட்டாங்களா, அந்த மாதிரி உட்காந்து டிராமா போட்டுட்டு இருக்காங்க. இந்த டிராமா பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம ஆதிரை அவர்களை பொறுத்தவரை கேமராவில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா அவங்க வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாம தான் வந்திருக்காங்க போல. அப்போ கேமராவில் சொல்றாங்க, நான் உங்ககிட்ட சொல்லாம வந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுன்னு சொல்ல இப்படி பண்ணியிருந்தேன், ஏன்னா இதை சொல்ல வேண்டாம், கொஞ்சம் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு டிவியில் நீங்கள் பார்த்தது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வேனுக்குனே சொல்லாமல் வச்சிருந்தேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டேன், நான் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன், என்னென்ன தப்புகள் பண்ணியிருந்தனோ அந்த தப்புகளை கண்டிப்பாக நான் மாற்றுவேன், இதுக்கப்புறம் அந்த தப்புகளை பண்ண மாட்டேன், ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கேம் பிளே கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு கேமை பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அவங்க வெளியே இன்டர்வியூஸில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்களே, அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள ஆட்டத்தை போட போகிறாங்க. ஏன்னா வெளியே இன்டர்வியூஸில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, நான் ஒருவேளை ஒயில் கார்டாக உள்ளே போனால் அடிச்சு ஆட மாட்டேன், கண்டிப்பாக நான் ஒரு சில பேரை வச்சு செய்வேன், ஆனால் அது டைரெக்டாக அட்டாக் பண்ண மாட்டேன், ஏதாவது டாஸ்க்னு வரும்போது அந்த டாஸ்க் மூலமாக அட்டாக் பண்ணணும் தவிர மற்றபடி டைரெக்டாக அட்டாக் பண்ண மாட்டேன், எனக்கான கேமை நான் கரெக்டாக போடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு அவங்க நேமை மாற்றிக்க வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஓகேவா, அவங்க நேமை மாற்றிக்கணும், எஃப்ஜேன்னு ஒரு கேரக்டரை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணணும், அவனை கதற விடணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அவனை கதற விடுறது ரொம்ப ஈஸி ப்ரோ, அவன்கிட்ட டைரெக்டாக போய் பேச வேண்டாம், சும்மா இவங்க வந்து பக்கத்தோடு அங்கேயும் நடந்துட்டு இருந்தாலே அவன் கடுப்பாயிரும். ஓகேவா, அந்த வகையில் நேற்று ஆதிரை அவர்கள் உள்ள போனப்ப அவனை கெட்டி பிடிச்சு பேசினாங்களே, அதோட சரி, அதுக்கப்புறம் பேசவே இல்லை போல. அப்போ உட்காந்து இவன் கதறிட்டு இருக்கான், யாரு நம்ம எஃப்ஜே வந்து வெளியே கதறான் உள்ள கதறான், மாத்தி வீட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாமோ உட்காந்து கதறிட்டு இருக்கான். ஸோ ஆதிரைக்கான கேம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஆதிரை இந்த வீட்டுக்குள்ள ஒரு 2 வாரம் தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்தா அவங்களுக்கான நேமை தான் மாற்ற வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக டைரெக்டாக யாரையும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, சும்மா தான் உட்காந்துருப்பாங்க எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஆதிரை அவர்களுக்கான கேம் எப்படி இருக்குது, நேற்று நைட் அவங்க வீட்டுக்குள்ளே பேசினதெல்லாம் வச்சு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, அவங்களுக்கான ஆட்டம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.